ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகசந்த புஜபல உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏருளி சக்கரம் எனும் தலைப்பில் 27வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய தியானத்திற்கு உகந்தது பிரணவ மந்திரமே. பிரணவ தியானமாகிய அகத்தவத்தில் மனத்தை செலுத்தினார். மற்ற எந்திரம் மந்திரம் குந்திரம் ஆகியவை நமக்கு அவசியம் இல்லாமல் போகும் என்கிறார். இதோ அந்த பாடல். மந்திரம் சக்கரம் ஆனவை சொல்லிடில் தந்திரத்துள்ளெழுத்து ஒன்று எரிவட்டமாம் கந்தரத்துள்ளும் ரேகையில் ஒன்றுமில்லை பந்தம் அது ஆகும் பிரணவம் உன்னிடே. மந்திரம் சக்கரம் ஆனவை சொல்லி, மந்திரமோ அல்லது சக்கரம் இவை பற்றியெல்லாம் நாம் கூற வேண்டும் என்று கூறினால், தந்திரத்துள்ளெழுத்து ஒன்று எரிவட்டம். தந்திரம் என்பது தன் கூட்டல் திறம், தந்திரம். இந்த தந்திரத்தை வேறு வேறு வகையில் கூறலாம். ஒன்று இது அகத்தவம், ஆகம சாஸ்திரம் என்று பல வகையாகப்படுகிறது. தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தோன்றுகின்ற வட்ட வடிவமான ஒளி எது? தந்திரம். எவர் ஒருவர் தன் மனதில் தோன்றுகின்ற வட்ட வடிவமான ஒளிவட்டத்தை காண நினைக்கிறார்களோ, கந்திரத்துள்ளும் ரேகையில் ஒன்றில்லை. தன் மனதுக்குள்ளே தோன்றுகின்ற வட்ட வடிவமான ஒளியை பற்றி தியானித்து அதுவே பிரணவ தியானம் எனப்படுவது. அதனை செய்யாமல் கழுத்து பகுதியில், கந்தரம் என்றால் கழுத்து பகுதி, கழுத்து பகுதியில் முக்கியமாக கொண்டு உச்சாடனம் செய்வது, வாக்கு உச்சாடனம், தகடு பூஜை செய்தல், இது போன்று புறத்தில் ஆண்டவனை அழைப்பதற்கு பதில் பந்தமாகும் பிரணவம் உன்னிடே, பிரணவ தியானமாகிய அகத்தவத்தில் மனத்தை நீ செலுத்தினார் அது எல்லாவற்றிற்கும் சிறந்தது. இந்த மந்திர உச்சாரணத்தை குறித்த உருவகம் இந்த ரேகை என்று கூறுகிறார்கள். அது தகடில் கோடு நிறுத்தல், அது போன்ற மந்திர எழுத்துக்களை பதிய சொல்வது. உன்னீடு என்றால் தியானம் செய்வது. மந்திர எந்திரத்தை நம்பாமல் மனதில் தியானம் செய்வதே மிகச் சிறந்தது என்று இப்பாடலில் கூறுகிறார். இதைத்தான் அவர் மந்திரம் சக்கரம் ஆனவை சொல்லிடில் தந்திரத்துள்ளெழுத்து ஒன்று எரிவட்டமாம் கந்தரத்துள்ளும் ரேகை ஒன்றில்லை பந்தமது ஆகும் பிரணவம் உன்னிடே. மந்திரம் சக்கரம் இவை பற்றி நாம் கூற வேண்டுமென்றால், தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தோன்றுகின்ற வட்ட வடிவமான ஒளி ஒன்று உண்டு. இதுவே நாம் பூஜிக்க வேண்டிய பிரணவம். அதை தியானிக்காமல் விட்டுவிட்டு வாக்கு உச்சாடனம், தகடு பூஜை, மந்திர உச்சாடனம் இது போன்ற பூஜைகளில் நம்முடைய காலத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் பிரணவ தியானமாகிய அகத்தவத்தில் நாம் மனதை செலுத்தினால் சிறந்த பயனை அடையலாம். ஏனெனில் மந்திரம் எந்திரத்தை விட மனத்தியானம் செய்வதே மிகச்சிறந்த பக்தி என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.